வணக்கம். இப்போ ஒரு நியூஸ், மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண திரு பொன்ராஜ் அவர்கள் பேரில் பெண்கள் இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கேஸு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஓகே, அவர் அந்த கேஸை மீட் பண்ணுவார். ஆனால் ஒன்றுங்க, கேஸு போட்டவங்க ஆலோசனை பண்ணியிருக்கணும். ஆலோசனை பண்ணாத கேஸை போட்டாங்க. ஏன்னா தமிழக முதல்வராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களுடைய ரசிகைகள் நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், அம்மாவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் டேஷ். அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, பெண்களை அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அது அவங்களே வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோ கோர்ட்டுக்கு போச்சினால் தமிழ்நாட்டுடைய பெண்கள் அவமரியாதை பேசுகிறார்கள் மற்ற பெண்களுன்னு சொல்லி கேஸு திருப்பி போடும்போது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் தலையில் நீதிமன்றம் நங்கு 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 நங்குன்னு கொட்ட போகுது. இது கண்டிப்பாக நடக்கும். விஜய் நான் சொன்னார்ல ஒரு நாள், நீதிமன்றம் சும்மா நங்கு 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 நங்குன்னு கொட்டுதுன்னு, அதே மாதிரி கொட்டு வாங்க போகிறாரு திரு ஜோசப் விஜய், தமிழ்நாடு முதல்வர். ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தொண்டர்கள் என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்கன்னு தெரிஞ்சுட்டு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ அவங்கக்கிட்ட வீடியோ ஆதாரம் ஃபுல்லாக இருக்குது. இப்படி பேசுகிறவர்கள் தமிழ் மண்மை மாண்பை கெடுக்கிறார்கள்னு சொல்லி கோர்ட்டில் அந்த வீடியோலாம் சப்மிட் பண்ணாங்கன்னா மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு நீதிமன்றம் நங்கு 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 நங்குன்னு கொட்ட போகுது. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? அவசரப்பட்டு முடிவு எதுவும் எடுக்காதீர்கள். கவனமாக நிதானமாக செயல்படுங்க. இல்லை என்றால் ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும். ஜாக்கிரதை. அதுவும் உங்களுடைய அணில் குஞ்சுகளாலே அந்த பிரச்சனை வரும். ஜாக்கிரதை. பல பதிவில் போட்டிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் பதிவு போட்டுக்கினே இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்களுடைய அணில் குஞ்சுகள் தான். ஜாக்கிரதை. தேங்க்யூ.